வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக்ஸ் சேனல் வழங்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. A sum of rupees 12,500 amounts to 15,500 in 4 years at the rate of simple interest. What is the rate of interest? அசல் தொகையானது 4 வருடத்தில் 15,500 உயர்கிறது சாதாரண வட்டியில் எனில் வட்டி வீதம் என்ன? வட்டித் தொகை 15,500 மைனஸ் 12,500 3000. அசல் தொகை 12,500 4 வருடத்தில் 3000 வட்டி தொகையாக உயர்கிறது எனில் வட்டி பெர்சன்டேஜ் என்ன? Rate of interest 6%. A sum becomes 1,150 in 3 years and 1,250 in 5 years. What is the rate of interest on that sum? ஒரு அசல் தொகையானது 3 வருடத்தில் 1,150 உயர்கிறது மற்றும் 5 வருடத்தில் 1,250 உயர்கிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஒரு அசல் தொகையானது 3 வருடத்தில் அசல் மற்றும் வட்டி தொகையாக உயர்கிறது மற்றும் 5 வருடத்தில் இந்த தொகை உயர்கிறது. முதலில் வட்டி தொகை என்ன காண வேண்டும். 1,250 மைனஸ் 1,150 வட்டி தொகை 100. 5 மைனஸ் 3 2 வருடத்தில் 100, 1 வருடத்தில் 50 வட்டி தொகை. 1 வருடத்தில் வட்டித்தொகை 50, 3 வருடத்தில் வட்டித்தொகை 150. மீதம் உள்ளது அசல் தொகை 1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அசல் தொகை 1000 இன்ட்டு 1 வருடத்தில் வட்டித்தொகை 50 இன்ட்டு 100க்கு 5%. A sum of 800 in 3 years amounts to 960 in 4 years. What is the sum? அசல் மற்றும் வட்டித் தொகை 3 வருடத்தில் இது 4 வருடத்தில் 960 உயர்கிறது எனில் அசல் தொகை என்ன? வட்டித் தொகை வித்தியாசம் 960 மைனஸ் 800 160 மற்றும் 4 மைனஸ் 3 1 வருடத்தில் 160 எனில் 3 வருடத்தில் வட்டித் தொகை 480. இந்த தொகை 480 வட்டி தொகை, மீதமுள்ளது அசல் தொகை. கூட்டினால் கிடைப்பது 800. அசல் தொகை 320. The simple interest on a certain sum for 4 years at 40% per annum is 400. What is the sum? ஒரு சாதாரண வட்டி ஒரு அசல் தொகையில் 4 வருடத்திற்காக 40% வட்டி வீதத்தில் 400 வட்டி தொகை கிடைக்கிறது எனில் அசல் தொகை என்ன? நான்கு வருடத்தில் 40% வட்டி வீதத்தில் 400 ரூபாய் வட்டி தொகையாக கிடைக்கிறது எனில் 100க்கு இதனின் அசல் தொகை என்ன?
250 அசல் தொகை. ரூபாய் 500 amounts to 670 in 5 years at simple interest. If the interest rate is increased by 5%, it would amount to how much? அசல் தொகையானது 5 வருடத்தில் 675 உயர்கிறது சாதாரண வட்டியில். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% அதிகரித்தால் மொத்த தொகை எவ்வளவு? பிரின்சிபல் அண்டு இன்ட்ரெஸ்ட் இரண்டுக்கும் உள்ள வட்டி வித்தியாசத் தொகை 675 மைனஸ் 500 175. அசல் தொகை 500. இப்போது 5% இன்க்ரீஸ். 1% 5 ரூபா, 5 மடங்கு 25 ரூபா, 5 வருஷத்துக்கு 125 ரூபா, மொத்தம் 300 ரூபாய் வட்டி தொகை. அசல் தொகை 500, 500 + 300 800. அல்லது ஏற்கனவே அசல் மற்றும் வட்டி தொகை 675, தற்போது 5% அதிகரித்தால் அசல் தொகை ஒரு வட்டி 5 ரூபாய், 5 மடங்கு 25, 5 வருஷத்துக்கு 125, கூட்டினால் நமக்கு கிடைப்பது 800 ரூபாய். A sum was put at simple interest at a certain rate for 2 years. Had it been put at 3% higher rate, it would have fetched 300 more. Find the sum. இந்த கேள்வியில் 2 வருஷத்தில் 3% வட்டியில் 300 ரூபாய் அதிகரித்துள்ளது எனில் அசல் தொகை என்ன? 100க்கு 5000 ரூபாய் அசல் தொகை. If the simple interest on a sum of money will be 600 after 10 years, if the principal is tripled after 5 years, what will be the total interest at the end of the 10th year? சாதாரண வட்டி ஒரு அசல் தொகையில் 10 வருடத்திற்கு பிறகு 600 உயர்ந்துள்ளது. கற்பனையாக அசல் தொகை 5 வருடத்திற்கு பிறகு 3 மடங்காக மாறினால் 10வது வருடத்தில் மொத்த வட்டி தொகை எவ்வளவு? இந்த கேள்வியில் 10 வருடத்திற்கான வட்டி தொகை 600 கொடுக்கப்பட்டது. முதலில் 5 வருடத்திற்கான வட்டி தொகை 300 மற்றும் அடுத்து வரக்கூடிய 5 வருடத்திற்கான வட்டி தொகை 300 மற்றும் கண்டிஷன் கொடுக்கப்பட்டது. அசல் தொகை 3 மடங்காக இருந்தால் சற்று சிந்திக்கவும். அசல் தொகையிலிருந்து தான் வட்டி தொகை நமக்கு கிடைக்கும். ஆகையால் அசல் தொகை 3 மடங்காக இருந்தால் வட்டி தொகையும் 3 மடங்காக இருக்கும். ஸோ இந்த 5 வருடத்தில் வட்டி தொகை 900. ஆக 10 வருடத்தில் வட்டி தொகை 1200.